ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று வீடியோவோட கண்டினியூ பார்ட் தான் இது. நேற்று வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதை எப்படி நம்ம செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறது, அதாவது அந்த ஸ்பேஸ் டெஸ்க் பிசியை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ முதல்ல அவங்க ஒய்ஃபை நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிசி என்ன நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கோ அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆப்குள்ளே போகலாம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ செட்டிங்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் செட்டிங்ஸ் அண்டு குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் போடுங்க. அதில் இமேஜ் குவாலிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நான் இது 3 குவாலிட்டிஸ் இதில் காட்டுறதுக்கு ஹை கலர் குவாலிட்டி, மீடியம் கலர் குவாலிட்டி, லோ கலர் குவாலிட்டி. லோ குவாலிட்டி வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹை குவாலிட்டி வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வேணால் மீடியம் வச்சுக்கோங்க. நான் லோ குவாலிட்டி வச்சுக்கிறேன். அப்போ மொபைலுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஃப்ரேம்ஸ் வந்து 30 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அதை வச்சுக்கோங்க. ரெண்டரிங் கலர் டெப்த் வந்து நான் 24 கொடுத்துருக்கு. நான் 16 பிட் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ பேக் வாங்க. அடுத்து ரிசல்யூஷன் என்ன உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே சூஸ் கஸ்டம் ரிசல்யூஷன் அதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இது இருக்கிறது போதும், அதனால் கேன்சல் பண்ணி வந்துடுறேன். கேன்சல் பண்ணி வெளியே வந்தாச்சு. இப்போ டச் ஸ்க்ரீன் இது எனேபிள் பண்ணிக்கோங்க. டிசேபிள் இருந்ததுன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டச் பண்ணால் பிசி வரும். இப்போ டச் இன்புட் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் டச் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே தொட்டிங்களோ அந்த இடத்துல மவுஸ் வர மாதிரி இருக்கும். டச் பேடு தொட்டிங்கன்னா நீங்கள் பிசியில் அந்த மவுஸ் டச் பேட் இருக்குல்ல அது மாதிரி யூஸ் பண்ணலாம் மொபைலை. அதான் நல்லது. நான் டச் பேட் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். டச் பேட் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ ரொட்டேஷன் அது ஆட்டோ ரொட்டேஷன் வேணா ஆன் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நான் ஆனில் தான் இருக்கும் எனக்கு. இப்போ பேக் வந்துருக்கலாம். பேக் போகலாம். பேக் வந்தாச்சு. கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா நீங்கள் ஆட்டோ ரீகனெக்ட், அதாவது இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிசேபிள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரீகனெக்ட் பண்ணாண்டா ஆட்டோமேட்டிக்காக ரீகனெக்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் கனெக்ட்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த நெட்ஒர்க் தான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு அது வேண்டாம், அதனால் நான் ரெண்டையும் டிசேபிள் பண்ணிக்கிறேன். இந்த ஆட்டோமேட்டிக் கனெக்ட் டு ஐபி அட்ரஸ், இது ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆன் பண்ணிங்கன்னா அது ஆன் ஆயிரும். இங்கே ஐபி அட்ரஸ் சூஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா அங்கே பிசியோட ஐபி அட்ரஸ், ப்ரைமரி ஐபி அட்ரஸ் இருக்கும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிரும். இதில் காட்டலைன்னா மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மல் ஐபி அட்ரஸ் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ செல்ஃபோனில் அவங்க பிசி ரன் பண்ணலாம். நீங்கள் டச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். நான் இப்போ டச் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை விண்டோஸ் ஸ்டார்ட் அது பண்ணியாச்சு. டிஸ்பிசியில் இப்போ போய் பார்க்கலாம்.
அப்படியே யூஸ் பண்ணுறதெல்லாம் அப்படியே கிளியராக தெரியும். உங்களுக்கு ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. யூஸ் பண்ணதுக்கு நல்லா சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குது, அது ஒரு விஷயம். நீங்கள் டச் பேட் சூஸ் பண்ணிங்கன்னா தான் இது யூஸ் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் மவுஸ் அந்த மாடலில் இருக்கும். மவுஸ் யூஸ் பண்ணுற மாடலில் தான் அந்த டச் பேடும் யூஸ் ஆகும். டச் ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல தொடுறீங்களோ அது பண்ணி. இப்போ லேப்டாப்பில் என்னெல்லாம் பண்ணலாம் அந்த செட்டிங்ஸ், அப்போ அதை வச்சு பார்க்கலாம். முதல்ல அவங்க அந்த சாஃப்ட்வேர் எங்கே இருக்குன்னா, கீழே வந்து அந்த மோர் ஏரோவில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் லிஸ்ட் இருக்கும். அதில் தான் அந்த ஸ்பேஸ் டெஸ்க் இருக்குது. இதுதான் அந்த பிசி இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். இதில் பெருசாக ஒரு விஷயம் இருக்காது, ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் மெயின். இங்கே 3 டாட் இருக்கிறது பார்த்துருக்கீங்களா மேலே? இதெல்லாம் எந்த டிவைஸ் கனெக்டில் இருக்குது அதை பற்றி காமிக்கிறது. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதில் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் இப்போ நம்ம போகலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு எத்தனை டிஸ்பிளே இருக்கோ அதை அப்படியே காட்டும். நீங்கள் வேணாலும் அதை இடமாற்றம் பண்ணிக்கலாம். அப்படின்னா இப்போ உங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு தான் அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் இருக்கும். அப்ளை பண்ணிங்கன்னா இப்படி மாற்றி மாற்றி இடம் மாற்றி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் கரெக்டாக அது மாதிரி வந்துடும். ரைட் லெஃப்ட்டு டாப்பு பாட்டம் அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரைட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்ளை கொடுத்துருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ரைட் சைடில் ஆட் ஆயிரும். இப்போ கீழே இந்த F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல பல செட்டிங்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக அந்த F10 நமக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது மாதிரி டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ டூப்ளிகேட் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பிசி ஸ்க்ரீன் ஒன்லின்னா இப்போ கனெக்ட் இருக்க டிவைஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடும். F10 இந்த மெனு வர்றதுக்கு உங்கள் பிசியில் நீங்கள் F10 ப்ரெஸ் பண்ண வேண்டி இருக்கும். ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ் பண்ண சிம்பிளாக இருக்கும். இப்போ டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் 1/2 அப்படின்னு வந்துடும். அதாவது 2 ஸ்க்ரீன், ஒரு பிசிக்கு 2 ஸ்க்ரீன், அந்த மாதிரி மீனிங் அது. இப்போ ஐடென்டிஃபை அந்த ஆப்ஷனை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை ஆயிரும். அதாவது எத்தனை ஸ்க்ரீன் இருக்கோ அத்தனை ஐடென்டிஃபை ஆயிரும். இப்போ டிடெக்ட் தொட்டிங்கன்னா ஏதாவது ஸ்க்ரீன் ஆட் ஆகிருக்கிறது இதில் தெரியலன்னா டிடெக்ட் தொடுங்க, அப்போ உங்களுக்கு இதுவாகும். இப்போ ஐடென்டிஃபை தட்டினேன். இப்போ பிசி ஸ்க்ரீன் 1, அதனால் அதில் 1ன்னு காமிக்கி. இப்போ அடிஷ்னல் ஸ்க்ரீனில் எவ்வளோலாம் ஸ்க்ரீன் கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அந்தந்த நம்பர் காமிக்கும். அப்போ உங்களுக்கு இடம் மாற்ற, அதாவது பொசிஷன் லெஃப்டா ரைட்டான்னு சூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இது பிசி ஸ்க்ரீன் 1, அந்த மொபைல் ஸ்க்ரீன் 2. இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே விட்டுருவேன். இப்போ நேராக அதை எடுத்து வச்சிரும். செகண்ட் ஸ்க்ரீனை நேராக வச்சுட்டு அப்ளை கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அது ஐடென்டிஃபை பிசி ஸ்க்ரீன் மாறாது, பொசிஷன் மட்டும்தான் மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். போன வீடியோ பார்க்காதவங்க இப்போ நம்ம சேனலில் தான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.